ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.19 பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 நம்பருக்குள்ளே என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதையே ப்ரொசீட் பண்ணி அடுத்த 3 நம்பரை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி எடுத்து எழுதிப்போமா. எப்பொழுதுமே நீங்கள் ஒரு தடவை கேள்வி எடுத்து எழுதிடுங்க. ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கேள்வியை அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிடணும். 1/10 1/14 இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் செக் பண்ணி பார்த்தோன்னா மேலே தொகுதி எல்லாமே 1 1 1 அப்படி தான் போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? 1 1 1 தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அடுத்த நம்பரும் தொகுதியில் 1 தான் வரும். ஆனால் பகுதியில் தான் மாற்றம் நடந்திருக்கு. என்ன இருக்குன்னா இங்கே 2 இருக்குன்னா இங்கே 6 இருக்குது. இதை விட இங்கே 4 அதிகமாக இருக்குது. சரி, அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னா இங்கே 6 இருக்குன்னா இங்கே 10 இருக்குது. இங்கேயும் 4 அதிகமாக இருக்குது. சரி, ரைட், ஓகே. அடுத்த நம்பர் இங்கே 10 இருக்குன்னா இங்கே 14 இருக்குது. இங்கேயும் 4 அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்களா? இங்கேருந்து இங்கே 4 அதிகமாக இருக்குது. அது அடுத்து இங்கே ஒரு 4 ப்ளஸ் ஆகுது. இங்கே ஒரு 4 ப்ளஸ் ஆகுது. அப்போ அடுத்து என்ன வரும்? இன்னும் ஒரு 4 ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் 4 என்ன ஆன்சரு? 1/18. ஏன்னா தொகுதியில் தான் எந்த மாற்றமும் இல்லைல்ல. இது 1. அடுத்து 2வது உறுப்பு, அதாவது மொத்தம் 3 உறுப்பில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் இங்கேருந்து இன்னும் ஒரு 4 ப்ளஸ் ஆகும். அவ்வளோதானே? 1/22. அடுத்தது இன்னொரு உறுப்பு கண்டுபிடிக்கணுமா? 1/26. இதெல்லாம் தான் ஆன்சர். புரியுதுங்களா? பகுதியில் 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சிங்களா? ஸோ எனவே அடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு எழுதி அவங்க தானே கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எப்பொழுதுமே என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்களோ அதை எடுத்து ஆன்சர் தனியாக கொடுக்கணும். அடுத்த 3 உறுப்புகள் ஈக்குவல் டு 1/18 1/22 1/26. சாரி, இங்கே 24 எழுதிட்டோம்னா 26. ஓகேங்களா? அடுத்தது 2வது கணக்கு. 2வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 2 -1 -4 அண்ட் ஸோ ஆன் அப்படின்றது. இப்போ இதிலே செக் பண்ணி பார்த்துருவோமா? இங்கே 5 இருக்குது, அங்கே 2 இருக்குது. இங்கே விட அங்கே 3 கம்மியாக இருக்குது. ஸோ மைனஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்தது அதே தான் இருக்கான்னு பார்ப்போமா? 2ல் 3 போச்சுன்னா -1. கரெக்டு, அதே தான் இருக்குது. திரும்ப அடுத்ததுலேயும் 3 கழிச்சிருக்கிறாங்க. ஸோ -3 குறைஞ்சிருக்கு. -3 இங்கே ஒரு -3 -3 குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இதுலேருந்து இன்னொரு -3 குறைச்சா என்ன வரும்? -7. அதுலேருந்து ஒரு -10. அதுலேருந்து ஒரு -3 குறைச்சா -3 -3 -3 -13. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த 3 உறுப்புகள் இதுலேயும் அதே தான். ஓகேங்களா? அடுத்த 3 உறுப்புகள் என்னென்ன? -7 -10 -13. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த கேள்வி 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1, 0.1, 0.01 இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை 10ஆல் வகுத்தா 0.1 வருது. கரெக்டுங்களா? டிவைடு 10. அதே மாதிரி இதையும் 10ஆல் வகுத்தா 0.01 வருது. கரெக்டுங்களா? இப்போ இதையும் அதே மாதிரி 10ஆல் வகுத்தா டிவைடு 10 அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும்? 0.001 அப்படி வரும். கரெக்டுங்களா? அடுத்தது இதையும் 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 0.0001. என்ன நடக்குதுன்னு தெரியுதுங்களா? இங்கே பாருங்களேன். இங்கே ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள். இங்கே 1 இருக்குது. அதை 10ஆல் வகுத்தா என்ன ஆகும்னா 1க்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்கிறதா அர்த்தமா? அதை 10ஆல் வகுத்தா ஒரு ஸ்தானம் புள்ளி இடப்புறம் இடம்பெயரும். அவ்வளோதான். 0.1. புரியுதுங்களா? இங்கே 10ஆல் வகுத்தாச்சு. அடுத்தது இதை 10ஆல் திரும்பவும் வகுத்தோம் அப்படின்னா என்ன நடக்குது? இன்னொரு ஸ்தானம் புள்ளி முன்னாடி போகுது. 0.01. இது ரெண்டுமே அவங்க கேள்வியிலே கொடுத்துருந்த நம்பர். இன்னொரு நம்பர் கூட கேள்வியில் கொடுத்துருக்கு. 3மே கேள்வியில் கொடுத்துருந்த நம்பர். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அதே தானே பண்ணணும். அடுத்த 3 இலக்கம் தானே கேட்டிருக்காங்க, 3 உறுப்பு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதே பண்ணணும்னா இதை 10ஆல் வகுக்கணும். இதை 10ஆல் வகுத்தா என்ன நடக்கும்? இந்த புள்ளி இன்னொரு ஸ்தானம் முன்னாடி போகும். அப்போது 0.001. கரெக்டுங்களா? இது மொதல் உறுப்பு. அடுத்தது இதையும் ஒரு 10ஆல் வகுக்கணும். திரும்பவும் அதே தான், வேறு ப்ரொசீஜரே இல்லை. அப்போ இந்த புள்ளி இன்னொரு ஸ்தானம் முன்னாடி வரும். 0.0001. திரும்ப இதையும் 10ஆல் வகுத்தோம்னா 0.00001. அவ்வளோதான். இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. கரெக்டுங்களா? ஸோ அடுத்த 3 உறுப்புகள் என்ன அப்படின்னா, அடுத்த 3 உறுப்புகள் 0.001 0.0001 0.00001. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.